Hi, welcome to Comet Knowledge Sharing Program. This is Ilan Technical Director at Comet Computer Private Limited. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ் பற்றி பார்ப்போம். இனிஷியலாக வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது ரிட்ரைவ் ஆகுது அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லேட்டராக ஃபைல் சிஸ்டம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதில் வந்து மல்டிபிள் பிளேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் கீழே வந்து ரீட் ரைட் ஹெட் இருக்கும். ஸோ பிளேட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு பிளேட்டர் ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சர்க்குலராக தான் அந்த டிஸ்கை வந்து ரீட் பண்ணும். ஸோ அந்த ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டிஸ்கோடைய தட் இஸ் அந்த பிளேட்டரோடைய எக்ஸ்ட்ரீம் இன்னர் பொசிஷன் ஆர் எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் பொசிஷனுக்கும் இந்த ஹெட் வந்து மூவ் ஆகும். ஸோ தட் அந்த பிளேட்டரோடைய என்டையர் சர்ஃபேஸை வந்து இருக்கிற டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும் இந்த ரீட் ரைட் ஹெட்டால். அதே மாதிரி இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தின் கான்சென்ட்ரிக் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஒரு சர்க்குலர் ரிங். இந்த சர்க்குலர் ரிங்கை தான் வந்து வி கால் இட் அஸ் அ ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ராக்ல வந்து ஒரு ஸ்மால் பொசிஷன் இருக்கும். அந்த ஸ்மால் பீஸை வந்து செக்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ராக்லேயே வந்து மல்டிபிள் செக்டார்ஸ் இருக்கும். ஈச் செக்டாரோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 512 பைட்ஸ் இருக்கும். செக்டார் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஸ்மால் பீஸ், ஒரு ட்ராக்ல இருக்கிற ஒரு ஸ்மால் பீஸை வந்து செக்டார்னு சொல்கிறோம். விண்டோஸில் அந்த பீஸோட சைஸ் வந்து 512 பைட்ஸ் இருக்க போது. அந்த மல்டிபிள் செக்டார்ஸ், இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 செக்டார் சேர்த்து ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் வேரிஸ். கிளஸ்டர் சைஸை பொறுத்து இந்த நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் வந்து டிஃபைன் ஆகும். அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் வால்யூம் தெரியும் நமக்கு. இப்போ மல்டிபிள் ட்ராக்ஸை சேர்த்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ண போகிறோம். மேபி இன்னொரு மோஸ்ட் ட்ராக்லேருந்து ஒரு 10 ட்ராக்கோ இல்லை 20 ட்ராக்கோ இல்லை ஒரு 50 ட்ராக்கோ சேர்த்து ஒரு லாஜிக்கல் ட்ரைவ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபைல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ரிட்ரைவ் ஆகுது, எப்படி லாஜிக்கலாக வந்து அந்த டேட்டாஸ் வந்து டிஸ்கில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை பற்றி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் இந்த ஃபைல் சிஸ்டம். அதாவது ஃபைல் சிஸ்டம் டேபிள் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து ஃபைல் சிஸ்டம் டேபிள்னு ஒன்று மெயின்டைன் பண்ணோம். அதை வந்து ஃபைல் சிஸ்டம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபைல் சிஸ்டமோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஃபைல் சிஸ்டம் டேபிளில் என்ன இருக்கும்னாக்கா ஒரு சைடில் வந்து கிளஸ்டர் அட்ரஸ். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போது ஒரு வால்யூம் இருக்குன்னா அந்த வால்யூமில் எத்தனை கிளஸ்டர் யூஸ் ஆயிருக்கோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ அந்த ஃபைல் சிஸ்டம் டேபிளில் எல்லா கிளஸ்டருடைய அட்ரஸ் லிஸ்ட் இருக்கும். அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபைல்ஸ் எந்தெந்த கிளஸ்டர் ஆக்குபை பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து ஒரு 10 கிளஸ்டர் ஆக்குபை பண்ணியிருக்குனாக்கா அந்த 10 கிளஸ்டருடைய அட்ரஸ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த ஃபைல் நேம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ தட் அப்போது எந்தெந்த கிளஸ்டரில் அந்த பர்டிகுலர் ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஃபைல் சிஸ்டம் டேபிளில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் டேபிளில் போய்ட்டு சர்ச் பண்ணும். அந்த ஃபைல் சிஸ்டம் டேபிளில் அந்த ஃபைல் நேம் வச்சு சர்ச் பண்ணும். இப்போ அந்த ஃபைல் நேம் எந்தெந்த கிளஸ்டர்லலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ பார்த்துட்டு அந்த கிளஸ்டரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேம்க்கு வந்து மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத அந்த ஃபைல் நேமை வச்சுட்டு எந்தெந்த கிளஸ்டரில் இருக்குது, எந்தெந்த கிளஸ்டர் அட்ரஸில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ரேமில் லோட் பண்ணி தரும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டுன்னா அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் இருக்காது. அந்த ஃபைலில் வந்து எப்போ வந்து லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம், இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைல் வந்து ஹிடன் அட்ரிபியூட் எனேபிளாக இருக்கா, ஆர்கேவ் எனேபிளாக இருக்கா. ஸோ இந்த சில இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோராக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் அ மெட்டா டேட்டா. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலோட டேட்டா ப்ளஸ் அந்த ஃபைலோடைய மெட்டா டேட்டா இது எல்லாமே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலை வந்து எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணணும், எந்த லெவலுக்கு ஆக்சஸ் பண்ணணும், ஸோ இதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ், ஸோ இது எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் சிஸ்டமில் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆகும். அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஃபைல் வந்து மல்டிபிள் செக்டார்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மல்டிபிள் செக்டார்ஸோட கலெக்ஷனை தான் வந்து வி கால் இட் ஆஸ் அ பிளாக்ஸ். ஏற்கனவே வந்து கிளஸ்டர்னு சொன்னோம். அந்த கிளஸ்டருடைய இன்னொரு டெர்மினாலஜி நேமாக ஐ கேன் சே திஸ் ஆஸ் அ பிளாக். ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப்
sectors. ஸோ ஒரு குரூப் ஆஃப் செக்டார்ஸ், குரூப் ஆஃப் செக்டார்ஸ்ன்னு சொல்லும்போது குரூப் ஆஃப் மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் சேர்ந்தது வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொல்ல போனோம். ஓகே, அப்போ ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து பிளாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ அந்த ஃபைலோட சைஸ் என்ன, அந்த ஃபைல் எந்த செக்டாரில் ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் சிஸ்டம் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு மெக்கானிசம் இருந்தால் தான் வந்து ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், ஆர் ரிட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஃபைல் சிஸ்டம் டேபிள் எப்படி இருக்கும் இங்கே பார்க்கலாம். இது ஃபைல் சிஸ்டம் கிளஸ்டருடைய அட்ரஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் அதில் என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் தான் வந்து டேட்டாஸ் வந்து இந்த ஃபைல் சிஸ்டமை யூஸ் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது இருக்க போகுது. ஐ திங்க் இப்போது ஹார்ட் டிஸ்கில் வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, எப்படி ரிட்ரைவ் ஆகுது, அதுக்கு ஃபைல் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஎஃப்எஸ் ஃபேட் ஃபைல் சிஸ்டம், ஆர்இஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். லினக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸ்டெண்டட் 2 ஃபைல் சிஸ்டம், எக்ஸ்டெண்டட் 3 ஃபைல் சிஸ்டம். யூனிக்ஸில் வந்து யூஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணும். பட் எல்லா ஃபைல் சிஸ்டமுமே வந்து அது ஒர்க் பண்ணுறது இப்படி தான் ஒர்க் பண்ணும். Thanks for watching the video, and do like and share the video, and also subscribe our channel. Thank you all. Bye bye.